நீரோடை வணக்கம். கதையின் பெயர் தெய்வம். ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா கூட குலதெய்வம் கோயிலுக்காக போயிருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம், ஒரு குறை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு கால் இல்லைங்க. அதுதான் அவனுடைய குறை. அவனுக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கூட படிக்கிற பசங்க, அவன் நினைக்கிறான், என் கூட படிக்கிற பசங்கள்லாம் இயேசு சாமின்றாங்க, அல்லா சாமின்றாங்க, ஐயனாருன்றாங்க, முருகர்ன்றாங்க, புத்தர்ன்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சாமி போய் கும்பிட்றாங்க. எந்த சாமி நம்மளை காப்பாற்றும், நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறான். அப்படியே அந்த யோசனையோடு போய் அவங்க குலசாமிக்கிட்ட வேண்டுதலை வைக்கிறான். அப்பா சாமி, எனக்கு இந்த கால் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப மனவேதனைப்படுறேன். எல்லா பசங்க மாதிரி என்னால் இருக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ நல்ல சாமி தானே, எனக்கு எப்படியாவது என் காலை வர வச்சிருப்பா, நீ தான்ப்பா எனக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் அந்த தடியோட நொண்டி நொண்டி உட்காடுறாங்க. அவன் நினச்சா அன்றைக்கே போயிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் போய் தன்னுடைய வேண்டுதலான தன் கால் திரும்பி வரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு வரான். அன்றைக்கி நைட்டு அதையே நினச்சிட்டு படுக்கிறான். நம்ம இன்றைக்கி வேண்டிக்கிட்டு வந்துட்டோம், எந்த தெய்வம் நம்மளுடைய வேண்டுதலை காப்பாற்றுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் அவன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் அன்றைக்கி பார்த்து ஓட்டப்பந்தய போட்டி வச்சுருக்காங்க. எல்லா பசங்களும் ஓடுறாங்க. தன்னால் ஓட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சரி, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணுன்றதுக்காக அவங்க ஆசிரியர்களும் ஊக்கப்படுத்துகிறாங்க. ஒரு கைத்தடியோடையே நொண்டி நொண்டி அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஓடுறான். அவனுக்கு பாராட்டுதலும் கிடைக்குது. இருந்தாலும் எல்லா பசங்க மாதிரி என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே அவனுக்கு ஏக்கம் இருந்துட்டு ஒரு பக்கம் போய் சோகமாக உக்காந்துட்டாங்க. அவங்களோட உடற்பயிற்சி ஆசிரியரோட பொண்ணு ஒன்று அந்த ஸ்கூல் பக்கம் சுற்றிகிட்டே இருந்தா. அவளை எல்லாம் இங்கே போட்டி நடக்கிற சந்தோஷத்தில் இருந்தவங்க அந்த பாப்பாவை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு துருன்னு ஓடி ரோடை கிராஸ் பண்ணுறேன்னு போயிட்டு ஒரு வண்டியில் கார் வருது, அந்த காரில் போய் சிக்கிக்க பார்த்தாங்க. நம்ம பையன் என்ன பண்ணா, ஸ்டிக் எடுத்துக்கிட்டே போயிட்டு அந்த குழந்தைய போய் காப்பாற்றி கூப்பிட்டு வரான். ஆசிரியர் ரொம்ப பதற்றத்தோடு வராரு. ஐயோ, என்னோடய குழந்தைக்கு என்னாச்சுப்பா, ஐயோ அப்படின்னு வேகமாக வராரு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த குழந்தை தாங்க உங்கள் குழந்தைய காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறப்ப 2 குழந்தையும் அள்ளி அணைச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னப்பா தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாரு. அப்புறம் 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு உணவகத்துக்கு போயிட்டு 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு அந்த உடற்பயிற்சி ஆசிரியர். அப்போ என்னப்பா உனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது சார், என்னால் நடக்க முடியல அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். எனக்கு இதான் குறை, நான் நேற்று கூட சாமிக்கிட்ட இதை தான் நான் வேண்டிக்கிட்டேன், எந்த சாமி எனக்கு உதவி பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஐயா சாமி, எந்த சாமியும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாதுப்பா, இன்றைக்கி நீ தான் என் சாமி, நீ தான் என் குலசாமி அப்படின்னு அவர் அந்த பையனை கட்டி பிடிச்சி தழுவிக்கிட்டாரு. உடனே அந்த பையனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அன்றைக்கி வாங்கி கொடுத்த சாப்பாட்டோட அந்த பையன் மனசில் ஏதோ ஒரு திருப்தியோட அந்த இடத்த விட்டு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில் அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த சார் சொல்கிறாங்க, இன்றைக்கி வாப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனுக்கு நடக்க ஏற்றவாறு கால் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், சார் எனக்கு ஒரு மனக்குறையும் இருந்தது, ஒரு கேள்வியும் இருந்தது. எல்லா கேள்விக்கும் பதிலும் நீங்களாக அமைஞ்சிட்டீங்க. எந்த தெய்வம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லா தெய்வமும் நான் உங்கள் ஒரே ரூபத்தில் நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் தான் சார் எனக்கு சாமின்னு சொல்லிட்டு அவன் அந்த சாரை கட்டி பிடிச்சிக்கிட்டான். நீ தான் பையன் சாமின்னு சொல்லிட்டு அவரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வம் அப்படின்றது யார் அந்த கேள்வி, தெய்வன்றது நம்ம தான். நம்ம மற்றவங்களுடைய சூழ்நிலைக்கு புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கணும். அவங்களுக்கு எந்த நேரத்தில் உதவி செய்தோம், நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்கிறப்ப அவங்களுக்கு நம்ம தெய்வம் ஆகிடுவோம், நம்மளுக்கு அவங்க உதவுறப்ப அவங்க நமக்கு தெய்வம் ஆயிடுறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தெய்வத்தை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி.